வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு தகவல் களஞ்சியம். நம்ம இப்போ வீடியோவில் அட்சய திருதியை அன்னைக்கு குழந்தை பேரு வேண்டுபவர்கள் அம்மனுக்கு செய்ய வேண்டிய வளைகாப்பு பற்றி தான் நம்ம இப்போது பார்க்க போகிறோம். அட்சய திருதியை அப்படிங்கிறது ஒவ்வொரு வருஷமும் சித்திரை மாதம் வரக்கூடிய அமாவாசைக்கு அடுத்து வர திருதியை திதியை தான் நம்ம அட்சய திருதியாக கொண்டாடிட்டு வரோம். அட்சயம் அப்படின்னாலே அல்ல அல்ல குறையாதது, என்றுமே வற்றாதது அப்படிங்கிறது ஒரு பொருள். அதனால் இந்த தினம் அன்னைக்கு நம்ம என்ன பொருள் வாங்கினாலும் அதனால் கிடைக்கக்கூடிய பலன்கள் பார்த்தீங்கன்னா ஏராளமான பலன்கள் இருக்குதுங்க. அட்சய திருதியை அப்படின்னா தங்கம் வெள்ளி தான் கண்டிப்பாக வாங்கணும்னு இல்லை, வாங்க முடிஞ்சவங்க வாங்கலாம், வாங்க முடியாதவங்க அதுக்கு ஈக்குவலாக பலன் தரக்கூடிய உப்பும் மஞ்சள் தூளும் நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். தானியங்கள் வாங்கலாம், பழங்கள் வாங்கலாம், காய்கறிகள் வாங்கலாம், பூக்கள் வாங்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு என்ன பொருள் வாங்கணும், என்ன பொருள் வாங்க முடியுமோ அந்த பொருளை தாராளமாக நீங்கள் வாங்கிக்கலாம். அதே மாதிரி அட்சய திருதியை அப்படிங்கிறது பொருட்களை வாங்குறது மட்டும் இல்லைங்க, நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பொருளை தானமாக கொடுக்கறதும் மிக மிக சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயம்னே சொல்லலாம். அண்ட் அந்த வகையில் பார்க்கும்போது இப்போது சீசனுக்கு ஏற்ற மாதிரி இளநீர் தானம், மோர் தானம், தண்ணீர் தானம், படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு நோட் புக்ஸு, இந்த மாதிரி ஏதாச்சும் நீங்கள் ஒரு தானம் பண்ணாலும் அதனால் கிடைக்கக்கூடிய பலன்கள் பார்த்தீங்கன்னா நிறையவே இருக்குதுன்னு சொல்லலாங்க. அதனால் அட்சய திருதியை அப்படிங்கிறது வாங்குறது மட்டும் இல்லை, கொடுக்கறதும் கூட. அண்ட் இந்த அட்சய திருதியை அன்னைக்கு இன்னொரு சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அம்மனுக்கு வளைகாப்பு செய்கிறது. அம்மனுக்கு வளைகாப்பு அப்படிங்கிறது ஆடி மாதம் வரக்கூடிய பூர நட்சத்திரம் அன்னைக்கு அம்மனுக்கு நம்ம எப்படி வளைகாப்பு பண்ணுறோமோ அதே மாதிரி குழந்தை பேரு வேண்டுபவர்கள் அட்சய திருதியை அன்னைக்கு அம்மனுக்கு வளைகாப்பு பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு சீக்கிரம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். ஏன்னா அட்சய திருதியை அன்னைக்கு நம்ம என்ன நினைச்சாலும் நடக்கும், என்ன கேட்டாலும் கிடைக்கும் அப்படிங்கிறது புராண கதைகள் எல்லாம் சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த தினம் அன்னைக்கு நீங்கள் அம்மனுக்கு வளைகாப்பு பண்ணி குழந்தை வரம் கேட்டிங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க. வளைகாப்பு அப்படிங்கிறது மிக எளிமையான முறையில் நீங்கள் பண்ணலாம். அது எப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த வருஷம் அட்சய திருதியை வர மே 10 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வருதுங்க. வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே அம்மனுக்கு உகந்த ஒரு நாள், அதுவும் அட்சய திருதியை வெள்ளிக்கிழமை வர்றதால இந்த நாள் கூடுதல் சிறப்பு வாய்ந்த ஒரு நாள்னே சொல்லலாம். ஸோ இந்த நாள் அன்னைக்கு காலையிலே எழுந்து குளித்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு சுவாமி ஃபோட்டோஸ் எல்லாம் அலங்காரம் பண்ணிடுங்க. அலங்காரம் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு பூவால் அலங்காரம் பண்ணிவிட்டு உங்கள் வீட்டில் காலையிலே ஃபஸ்ட்டு தீபம் ஏற்றி நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து தெய்வங்களையும் ஃபஸ்ட் நீங்கள் வழிபாடு பண்ணிடுங்க. வழிபாடு பண்ணிவிட்டு அன்றைக்கி நீங்கள் வாங்கக்கூடிய முதல் பொருள் பார்த்தீங்கன்னா கல் உப்பும் மஞ்சள் தூளும் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. வாங்கி வச்சுட்டு குழந்தை பேரு வேண்டுபவர்கள் அன்றைக்கி நீங்கள் கண்ணாடி வளையல் 1 டசனோ 2 டசனோ நல்லா ரெட் கலர், க்ரீன் கலர், மெரூன் அந்த மாதிரி கலர்ஸில் கண்ணாடி வளையல் வாங்கி வச்சுக்கோங்க. வாங்கி வச்சுட்டு வளைகாப்பு பண்ணக்கூடிய அந்த டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் 9:30 மணிலேருந்து 10:30 மணிக்குள்ளே பண்ணலாம். இல்லைன்னா மதியம் 11:30 மணிலேருந்து 12:30 மணிக்குள்ளே நீங்கள் தாராளமாக வளைகாப்பு பண்ணலாம். ஸோ அந்த வளைகாப்பு அப்படிங்கும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வீட்டில் யூஸ்வலாக நீங்கள் தீபம் ஏற்றிருப்பீங்களா, அது கூட ஒரு அகல் விளக்கில் நெய் தீபம் ஏற்றிட்டு ஒரு சின்ன தாம்பூல தட்டில் நீங்கள் வாங்கி வச்சுருக்க வளையல், வெத்தலை, பாக்கு, ஒரு சின்ன டம்ளரில் பால் வச்சுக்கோங்க. பால் வச்சுட்டு சந்தனம் குங்குமம் இதையும் சேர்த்து நீங்கள் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்கள் அம்மனுடைய ஃபோட்டோ எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. எந்த அம்மனாக இருந்தாலும் சரி அந்த அம்மனுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு கர்ப்ப ரக்ஷாம்பிகை அம்மனை கூட நீங்கள் நினச்சி மனதார வேண்டிக்கோங்க. வேண்டி நீங்கள் அம்மனுக்கு வளைகாப்பு பண்ணிவிட்டு நீங்கள் சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா அந்த வளையலை உங்கள் ஹஸ்பண்ட் கையாலேயோ இல்லை வீட்டில் இருக்கிற பெரியவங்க யாராச்சும் கையாலேயோ உங்கள் கையில் போட்டு விட சொல்லுங்கள். இதுதான் நம்ம அம்மனுக்கு வளைகாப்பு பண்ணுறது. அந்த வளைகாப்பு வளையலை திரும்ப நீங்கள் உங்கள் கையில் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரமே குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க. இது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. கண்டிப்பாக இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.